உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி கேட்டா நீங்கலாம் என்ன சொல்லுவீங்க? எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப், ஹிலரி டிமின் புதின், ஜாக்கி சான் இப்படி எவ்வளோ பேர் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உலகத்திலே ஃபேமஸான தமிழன் யாருன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நம்மளோட நித்யானந்தா தான் அவரு. நீங்க கேட்க ஆச்சரியமா கேட்கலாம். எப்படிப்பா நித்யானந்தா ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி அப்சல்யூட்லி கரெக்ட். நித்யானந்தா உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு நபர் தான். தமிழகத்துல திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பொறந்து வளர்ந்த ஒரு சாதாரண சின்ன பையன், இன்னைக்கு இங்க இருந்து தென் அமெரிக்கா தாண்டி போய் தென் அமெரிக்கா பக்கத்துல ஈக்குவடர் தீவுகள்ல ஒரு சின்ன தீவ விலக்கி வாங்கி, அங்க கைலாசான்னு ஒரு நாட்ட ஒரு தனி நாட்ட உருவாக்கி, அந்த நாட்டுல ஆட்சி மொழியா தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம்னு சொல்லி 3 மொழியில முதன் மொழியா நம்ம தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் வாங்கி குடுத்திருக்கக்கூடிய ஆகச் சிறந்த இனத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழன் யாருன்னா, நம்ம நித்யானந்தா தான். இங்கேருந்து வெளியில போனதா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இனத்த மறந்துருவாங்க, நம்மளுடைய மொழிய மறந்துருவாங்க. பணத்துக்கோசரம் ஒரு சில விஷயத்த மாத்திக்குவாங்க. இன்னைக்கு வந்து நித்யானந்தா இங்கேருந்து வெளியில போனோம்னா, நம்மளுடைய தாய்மொழிய மறக்காம தமிழுக்கு முக்கியத்துவம் குடுத்து அத பண்றாரு. எத பண்றாரு? தமிழ் மொழிய ஆட்சியா கொண்டு வந்திருக்கிறாரு. ஆட்சி மொழியா கொண்டு வந்திருக்கிறாரு. ரூவத்தால்ல ஆட்சி மொழியா வந்து பார்த்தீங்கன்னா, இதே மொழி தான். தமிழ், சமஸ்கிருதம், இங்கிலீஷ் இந்த 3 மொழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூவா நோட் அடிச்சிருக்கிறாரு. அங்க பிரதமர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க எப்படி மோடிஜி இருக்கிறாரோ, அங்க வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்மா இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரா. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா அப்படிங்கிறவரு இந்தியாவுல தேடப்படும் குற்றவாளி. தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிறத தாண்டி, உலகினுடைய பல நாடுகள்ல தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. சரி ஓகே. அவர ஏன் போய் தூக்கிட்டு வர முடியாதா? நம்ம கடத்திட்டு வர முடியாதான்னு சொல்லி கேட்டோம்னா முடியாது. ஏன் முடியாது? இந்தியா எப்படி ஒரு நடுநிலை தன்மையோட இருக்குதோ, அத விட ஒரு படி அதிகமா வரவங்களுக்கெல்லாம் வந்து அ அடைக்கலம் குடுக்கக்கூடிய நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்வடார். ஈக்வடாருக்குள்ளாடி தான் போய் அவங்க செட்டில் ஆயிருக்கிறாரு. ஸோ, அங்க போய் எந்த தீவுல அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து, அதுல பிரைவேட் ஐலேண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? அத தாண்டி உள்ளாடி புகுந்து ஒரு பிரைவேட் ஷிப்போ, கவர்ன்மென்ட் ஷிப்போலாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளாடி போக முடியாது. அங்க போய் அவர தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நெனைக்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஓகேங்களா? யார் அந்த நித்யானந்தா? அவர் எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரு? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நித்யானந்தா அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ராஜசேகர். ராஜசேகர் அப்படிங்கிற பேர்ல திருவண்ணாமலை பக்கத்துல தான் பொறந்து வளர்றாரு. பொறந்து வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில தான் இருக்கிறாரு. திருவண்ணாமலையில உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது, ஒரு அபரிமிதமான ஒரு பேரானந்த நிலைய நான் உணர்ந்தேன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பதிவு பண்ணங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு எங்க போறாரு? கடவுள தேடி போறாரு. யாசகம் வாங்கி பொழைக்கிறாரு. சன்னியாசி வாழ்க்கைய வாழ்றாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நித்யானந்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது. எங்க நடக்குது? இமயமலை பக்கத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே உலகமே தேடி அலையக்கூடிய மகாவதார் பாபாஜி. உலகத்துல மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் தேடி அலையக்கூடிய மகாவதார் பாபாஜிய தான் பார்த்ததாகவும், அவர் தனக்கு ஆசீர்வாதம் பண்ணதாகவும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ராஜசேகர் அப்படிங்கிற பேரு இனிமே நித்யானந்தான்னு எல்லாரும் கூப்பிட சொல்லு. இனிமே உன்னுடைய பேர் நித்யானந்தா அப்படின்னு சொல்லி மகா அவதார் பாபாஜி எனக்கு பேர் வச்சாருன்னு சொல்லி நித்யானந்தா சொல்றாரு. அப்படி சொன்ன நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல 2004 காலகட்டத்திலேயே உலகத்துல 25க்கும் மேற்பட்ட நாடுகள்ல கிளை கழகங்கள வச்சாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கிளை கழகம் வச்சு சிறப்பா செயல்பட முடியல. கிளை கழகம் நடத்துறதுக்கு பணம் குடுத்து நடத்துறாங்க. ஆனா, நித்யானந்தா வச்ச கிளை கழகத்துல மத்தவங்க பணம் குடுத்து சேர்ந்தாங்க. கேட்கவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? உண்மையாலுமே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, நித்யானந்தா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே போனாரு. ஒரு நடிகையோட விஷயத்துல வந்து அவருடைய பேர் அப்படிங்கிறது டேமேஜ் ஆனுச்சு. அப்படி டேமேஜ் ஆன உடனே, நம்மளுடைய பெங்களூர்ல பிடரிங்கிற இடத்துல அவர் கட்டுன ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களால வெறுத்து ஒதுக்கப்பட்டது. தமிழகத்துல பல்வேறு பகுதிகள்ல நித்யானந்தாவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. போற இடம்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாவே இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, நித்யானந்தாவுக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சு. என்ன நேரம்? ரொம்ப மோசமான ஒரு கெட்ட நேரம் அப்படிங்கிறது நித்யானந்தாக்கு வந்துச்சு. என்னப்பா கெட்ட நேரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு மிகப்பெரிய ஃபாரின்ல இருந்து அவருடைய டிவோட்டீஸ், அவரோட பக்தர்கள்லாம் வராங்கல்ல, அவங்க அகமதாபாத்ல இருக்கும் பொழுது, அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்துல இளம்பெண்கள் அங்க தங்கியிருக்கும் பொழுது, இளம்பெண்கள வச்சு வரக்கூடிய டிவோட்டீஸ்க்கு ஒரு சில தவறான வேலைகள செஞ்சாரு. இளம்பெண்கள பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது அவர் மேல வந்துச்சு. வந்த உடனே குஜராத் நீதிமன்றம் என்ன பண்றாங்க, யாருப்பா அவன் நித்யானந்தா போய் தூக்கிட்டு வாங்கன்னா அவன பார்க்கணுங்கிறாங்க. சார் அப்ப இருந்து அப்ஸ்காண்டு. அப்ப அப்ஸ்காண்ட் ஆனவரு, இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேபாளம் அப்படியே அ அ தரைவழி மார்க்கமாவே போயிருக்கிறாரு. தரைமலை மார்க்கமா கார்லயோ எதுலயோ போயிட்டு, அங்கருந்து பிரைவேட் ஜெட் மூலியமா ஈக்வடார் போயிட்டாருன்னு சொல்லப்படுகிறது. உலகமே உலகத்துல பல்வேறு நாடுகள் தேடி அலையக்கூடிய ஒரு குற்றவாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா. தமிழனா நம்ம தமிழ் இனத்துல பொறந்ததுக்கோசரம் நம்ப அவருக்கோசரம் பெருமைப்படணும். அவரு வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு.
நான் எப்போ இறந்து போனாலும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரமத்தை கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் உயிர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய சொத்துக்களை எத்தனையோ அரசாங்கம் முடக்கி இருந்தாலும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நித்யானந்த ஆசிரமம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் திறந்திருக்கும், மாசத்துல ஒரு நாள். அந்த அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. வரக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கோசரம் அவங்க அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நித்யானந்தா என்னைக்கு இறந்து போனாலும் அவருடைய உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக திருவண்ணாமலைக்கு தான் வந்து அடக்கம் செய்ய போறாங்க அவங்களோட ஆசிரமத்துல. இன்னைக்கு நம்மளாம் நித்யானந்தாவை மறந்துட்டோம். அவர் இறந்து போன வாட்டி ஒரு கூட்டம் வரும். கருணாநிதிக்கு வராத கூட்டம், ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டம் வரப்போகுது. பார்க்க போறோம்.